ஜோதிட சாஸ்திரங்கிறதுடைய உண்மையான பக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பலருக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது மேலே நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கிறதுனால ஜோதிட சாஸ்திரம்னாலே வெறுத்து ஒதுங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்துடைய தன்மைகளை ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க முக்கியத்துவம் கொடுக்காததும் இது ஒரு காரணம்னு சொல்லலாம். அது எல்லாமே இறைவனுடைய செயலில் நடக்குது, அவர்கிட்டயே நம்ம சரணாகதி அடையணும் அப்படிங்கிற தத்துவத்தினால ஆன்மீக பெரியவங்க நிறைய பேர் ஜோதிடத்தை மேம்படுத்தி சொல்கிறதில்ல. அதனால் சாமானிய மக்கள் பலருக்கு அந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது நம்மளுடைய ஆன்மீக பெரியவங்க நமக்காக சொல்லப்படலையே அப்படிங்கிறதுனால அவங்களும் அந்த ஜோதிடம் பக்கம் வரதில்லை. ஜோதிடம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வேதத்துடைய கண் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத நேத்ரோ ஜோதிஷக அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ஜோதிடம்ங்கிறது வழங்கப்படுது. நம்ம கலாச்சாரத்தில் ஜோதிடம் மூலமாக ஒரு பார்வையை எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வேத சாஸ்திரத்தை நன்கு உணர முடியுங்கிறது நம்ம கலாச்சாரம் சொல்லுது. அப்போது இந்த வேதமே ஒரு கண்ணாக இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம எப்படி வெறுத்து ஒதுக்க முடியும்? வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? அதுபோல தான் இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது ஒரு காலக்கணிதம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் வீடுகளில் கடிகாரங்கள் வச்சுருக்கலாம். அந்த கடிகாரத்தில் நம்ம 2 முள் வச்சுருப்போம். பெரிய முள் ஒன்று, சின்ன முள் ஒன்றுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அது நம்மளுக்கு மணியை காட்டும். பெரிய முள் இங்கே இருந்தால் சின்ன முள் இங்கே இருந்தால் இன்னும் மணி அப்படின்னு சொல்லி 24 மணி நேரத்தை நம்ம அளவிடுறோம். அதுபோல தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 9 முட்கள் இருக்குது. 9 கிரகங்கள்ங்கிற முட்கள் இருக்குது. அது 12 ராசிகள்ங்கிறதுல அந்த 9 முட்கள் எங்கே போகுதுங்கிறத பொறுத்து ஒருத்தருடைய வாழ்க்கை முறையை நம்ம கணிக்க முடியுது. இது ஜோதிட சாஸ்திரத்தை தனி மனிதனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ஒரு சமூகம், இது சார்ந்த ஒரு கூட்டமைப்பு, இது போல் நிறைய விஷயங்களை நம்ம கணிக்கலாம். அப்போ ஒரு காலக்கணிதம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் ஜோதிடத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஜோதிட சாஸ்திரம்னா அது ஒரு பெரிய விஷயம்னு போட்டு உங்களை குழப்பிக்க வேண்டாம். அது நிறைய ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுயநலவாதிகள் நிறைய பேர் ஜோதிட சாஸ்திரத்தை பலர் புரிஞ்சு படித்து தெளிவடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சிக்கலான சாஸ்திரம், ரொம்ப கடினமானது, ஜோதிடம் ஒரு கடல் மாதிரி இப்படின்னு எல்லாம் சொல்லி நம்மளை தள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ உங்கள் கையில் கடிகாரம் இருக்குங்க, அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது ஒரு அந்தஸ்தோ இல்லை ஒரு பின்புலமோ வேணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கடிகாரம் பார்க்க தெரிஞ்ச எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அறிவால் அந்த கடிகாரத்தை பார்க்க முடியும். அதுபோல தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற அந்த 9 முட்கள்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களை தெரிஞ்சுக்குங்க. அதை எப்படி பார்க்கணும்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் கூட ஜோதிட சாஸ்திரத்தை தெரிஞ்சு படிச்சுக்க முடியும். அந்த கால பள்ளிகளில், குருகுலங்களில் நம்மளுக்கு அறிவியல் பாடத்தில் ஒரு பகுதியாக ஜோதிடமும் கற்று தந்தாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி யாரும் ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டி எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஜாதகத்தை வச்சு அவங்களே தங்களுக்கு பார்த்துட்டு அந்த ஜாதக ரீதியாக அவங்க எடுத்துக்கிட்ட முடிவுகள் சரியாங்கிறதான் ஜோதிடர்கிட்ட போய் ஒரு பரிசீலனை செஞ்சுக்குவாங்க. அதனால தான் இப்போவும் கூட ஜோதிடர்கிட்ட போகிறத ஜாதக பரிசீலனை செய்ய போகிறோம் அப்படிங்கிற பேச்சு வழக்கில் சொல்கிறது உண்டு. ஆனால் இப்போ போகிறவங்க பரிசீலனை பண்ண போகிறாங்களா? பரிசீலனைனா உங்களுக்கும் அந்த அறிவு இருக்கணும், ஜோதிடருக்கும் அந்த அறிவு இருக்கணும். அந்த 2 பேரும் அந்த அறிவை நோக்கி போய் பேசுகிறது தான் பரிசீலனை. அது இல்லைன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ஒரு விதமான ஒரே ஒரு சாரர் மட்டும் அறிவோடு இருக்கிறாரு, இன்னொரு சாரர் அதை பற்றின அறிவு இல்லாமல் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அது பரிசீலனை செய்கிறதுங்கிறது சொல்ல மாட்டாங்க. அது நேரடியாக 2 பேரும் உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அறியாமையில் இருக்கிறவருக்கு அறிவோடு இருக்கிற ஒருத்தர் உதவுறதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஜோதிடத்தில் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, பரிகாரங்கள்னால எல்லாம் மாற்றிட முடியும், ஜோதிட ரீதியாக முன்னேற்றங்களை நம்ம அதிகப்படுத்திட முடியும், தடைகள் இருந்தால் அதை தகர் தெரிஞ்சிட முடியும் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது பழமொழியோடு நம்ம வச்சுருக்கிறோம், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னலாம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பயன்படுத்துறது சரியான்னு பார்த்தா, உதாரணமாக சொல்லப்போனால் ஜோதிட சாஸ்திரத்தினால நம்ம எதையும் மாற்றம் செய்ய முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன இருக்குதோ அது அப்படியே தான், நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அது கர்மாவை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய காலக்கணிதம் தான் ஜோதிடம். அப்போ ஜோதிட சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னா உங்கள் கர்மாவை அளக்கிற கருவி தான் ஜோதிடம், அவ்வளோதான். இப்போ ஒரு பெரிய சட்டம் இருக்குது, அதாவது ஒரு சின்ன
டேபிள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். உங்கள் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குதுன்னா அந்த டேபிளோடைய அளவு என்னன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்து நீங்கள் எவ்வளோ அளவுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரங்கிறது ஒரு அளவிடக்கூடிய கருவி. ஒரு மீட்டர் டேப் எடுத்து நம்ம அளக்கிற மாதிரி நம்ம கர்மாவை அளக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது தான் ஜோதிடம். அப்போ அந்த அளக்கிற கருவியை வச்சு அந்த டேபிளோடைய அளவை மாற்றிட முடியுமா? ஒரு 5 அடி இருக்கக்கூடிய அந்த டேபிளை நான் வந்து 3 அடியாக குறைக்கணும்னு விரும்புகிறேன், இல்லை ஒரு 3 அடி இருக்கக்கூடிய டேபிளை நான் வந்து 6 அடியாக மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னா, அப்போ ஒரு பலகையை வந்து நம்ம மாற்றுறதோ சுருக்கிறதோ அளவிடக்கூடிய கருவினால் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக ரம்பம் வேணும், அதுக்கு தனியாக வந்து சுற்றி வேணும், அதுக்கு தனியாக வந்து கட் பண்ணக்கூடிய கத்தி வேணும். அது மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரங்கிறது அளவு செய்கிறதோட அதோடைய வேலை முடிஞ்சுது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஜோதிட சாஸ்திரத்தை வச்சு நாங்கள் மாற்றிடுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தான் இங்கே தவறுகள் நிகழுது. அப்போ பரிகாரங்கிறது சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குதான்னா கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன இருக்குன்னா காலத்தை அறியக்கூடிய தன்மை மட்டும்தான். அப்போது மிச்ச சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய எந்திர சாஸ்திரங்கள், மந்திர சாஸ்திரம், கர்ம தந்திரான்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களில் இதை மாற்றக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்துலேயே இருக்கான்னா இல்லை. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன உதாரணம் மாதிரி நம்ம அந்த டேபிளை அளவிடக்கூடிய ஒரு பலகை அளவிடக்கூடிய டேப்பு மாதிரி தான் ஜோதிடம். அந்த டேப்பை வச்சுக்கிட்டு அறுத்தரவும் முடியாது, அந்த பலகையை வந்து நம்ம மாற்றம் செஞ்சிட முடியாது, அது அளக்கிற மட்டும்தான். அப்போ அதுக்கு தனியாக ரம்பம் வேணும், அதுக்கு தனியாக சுற்றி வேணுங்கிறது என்னது அப்படின்னா அதுதான் வேறு சாஸ்திரங்கள், ஆன்மீக சாஸ்திரங்கள்னு சொல்லலாம். அப்போ ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மாற்ற முடியாதுன்னு இருக்கும்போது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கர்மா என்னென்னு இருக்குதோ அதை ஜோதிடத்தில் பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் ஜோதிடம் பயன்படுது. உங்கள் கர்மாவை வந்து அளவிடுறதுக்கு மட்டும்தான் ஜோதிடம் பயன்படுதுன்னு நான் இப்போ சொன்னேன். அப்போ அப்படி ஏன் இந்த ஜோதிடத்தை பார்க்கணும்? உங்கள் கர்மாவை மாற்ற முடியலைன்னா அப்படிப்பட்ட ஜோதிடம் நமக்கு எதுக்கு அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. உண்மையால் சொல்லப்போனால் ஜோதிடத்தினால எதையும் மாற்ற முடியாது. அதே தான் சொன்னேன். ஜோதிடம்ங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன உதாரணம் மாதிரி ஜோதிடம்ங்கிறது ஒரு காலக்கணிதம். அப்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தா 24 மணி நேரம். அதை மாற்ற முடியுமா? உங்களுக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான். ஒரு எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கிறவருக்கும் 24 மணி நேரம் தான். பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிறவருக்கும் 24 மணி நேரம் தான். அப்போ ஒரு நாளில் 24 மணி நேரங்கிறது மாற்ற முடியுதா? முடியலை. அப்போ அந்த எல்லாத்துக்குமே 24 மணி நேரம்னு இருக்கும்போது நம்ம ஏன் வாட்ச் கட்டிக்கிறோம்? நமக்கு தான் தெரியுமே 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்குன்னு சொல்லி. அதையும் மீறி நம்ம ஏன் வாட்ச் கட்டிக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துக்கேற்ப செயல்படுறதுக்கு. ஓகே, இப்போ 9 மணி ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் போகணும். நான் வந்து 8 மணி ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். இப்போ வந்து மதியம் 12 மணி ஆயிடுச்சு, இப்போ லஞ்ச் அவருக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாட்சை கட்டினா தான் அந்த காலம் தெரியும். அதுபோல் கர்மாங்கிறது மாற்ற முடியாது. அதையும் மீறி நம்ம ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா அந்த கர்மாவை நம்ம வந்து எவ்வளவு நேரத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் முடிகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது, இன்னும் எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் தேவைப்படுது. அப்போ அப்படிப்பட்ட கர்மாவை ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக சாஸ்திரங்களை வச்சுக்கிட்டு குரு அருளாலையும் நம்ம என்ன செய்யலாம், அந்த கர்மாவை வென்று மேலே வரலாம். ஆக ஜோதிடத்தினாலேயே ஜோதிடத்தை வந்து வெல்ல முடியாது. ஜோதிடம் வந்து ஒன்றும் அளவீட்டு கருவிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. எப்படி நீங்கள் கடிகாரம் பார்த்து உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துறீங்களோ அதுபோல் ஒவ்வொருத்தரும் ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்கள் கையில் கடிகாரம் இல்லாத ஏதோ ஒரு நாள் 2 நாளைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் மணி என்னன்னு கேட்டுக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு கடிகாரம் பார்க்க தெரியாமல் பிறர்கிட்ட மணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி அசௌகரியத்தை உண்டு பண்ணுமோ அது போன்றது தான் ஜோதிடமே தெரியாமல் வாழ்கிறது. அதனால் நம்ம கலாச்சாரம் எப்பொழுதுமே எல்லாத்துக்குமே ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அந்த அறிவோட நம்ம சமூகத்தில் வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம வேதகால வாழ்க்கை காலகட்டத்திலிருந்து அறிவுறுத்தப்படுது. அதே வேதகால வாழ்க்கையை மேம்படுத்தி நம்மளும் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கர்மாவை தெரிஞ்சு அதை முன்னேற்றம் பண்ணுறதையோ இல்லை அந்த கர்மா ஒன்றுமில்லாமல் பண்ணுறதையோ நம்ம செய்யலாம். அதுக்கு குருவருளும் இறையருளும் நமக்கு துணை இருக்கட்டும்.